ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹalleluya 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 ஹalleluya. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை உங்கள் வீடுகளில் விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் எனக்கு ஃபோன் வாயிலாகவும் என்னை நேரிலே பார்க்கும் போதெல்லாம் இந்த செய்திகள் மிகவும் நன்றாக இருக்கிறது, எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, எனக்கு அற்புதம் நடந்தது என்று அநேகர் சொல்லுகிறதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பிரயோஜனத்திற்காகவே மட்டும் இதை நான் செய்கிறேன். தொடர்ந்து அடியானுடைய ஊழியத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். தினமும் காலையில் 5 மணிக்கு என்னுடைய செய்தி அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் வெளியாகி கொண்டிருக்கிறது. எல்லா சனிக்கிழமைகளிலும் இரவு 7:30 7:45 வரையும் நம்பிக்கை டிவி என்ற தொலைக்காட்சியிலையும் என்னுடைய செய்தி வெளியாகிறது. கண்டு மகிழும்படியாக நான் உங்களிடத்திலே தயவாய் கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால், ஏதாவது ஜெபம் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பரை பாருங்கள், அதில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வாங்க, நான் வைக்கிற மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது போகட்டும். கடந்த நாட்களிலே மிகுந்த ஆத்தும பாரத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு
நான் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜே என்ன தெரியுமா? உங்க எல்லாருடைய இருதயத்திலேயே இருக்கிற கேள்வியை கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியா இது மாறப்போகிறது. ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் சீஷர்கள் கேட்ட மாதிரி கேட்குறாங்க, என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன் சீஷர்கள் அப்படி கேட்குறாங்க? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், வாங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் கூட இருக்கிறார்னு தைரியத்தில் சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு அவரை நம்பி போனா அவர் நம்மளை கடல்ல விட மாட்டாரு, அவர் நம்மளை கொண்டு கரையில் சேர்ப்பார்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட போறாங்க. நடுக்கடலில் போன உடனே ஆண்டவர் கொஞ்சம் தூங்கிட்டாருங்க. தூங்கின உடனே காற்று பலமாய் அடித்தது. படகிலே வந்து புயல் வந்து மோதின உடனே சீஷர்கள் எல்லாம் அவரை எழுப்புறாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு ஒரு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் கேட்குறாங்க, என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் ஏன் பிரதர் தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு? ஏன் பிரதர் அவரு நான் கஷ்டப்படுறேன்னு தெரியும், நான் இந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன்னு தெரியும், இந்த போராட்டத்தில் சிக்கிக்கிட்டேன்னு தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாரா? அவர் ஏன் என் வாழ்க்கையில் தூங்கிக்கிட்டே இருக்கிறாருன்னு ஒருவேளை டிவி பெட்டிக்க முன்ன நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவர் ஏன் உன் வாழ்க்கையில் தூங்குறாரு தெரியுமா? இந்த நேரத்திலேயாவது அவரை நீ எழுப்ப கற்றுக்கோன்னு சொல்லிட்டு தான் அவர் அமைதியாக இருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் அவரை எழுப்ப ஆரம்பித்தார்கள். நீ எவ்வளவு ஸ்பீடில் அவரை தட்டி எழுப்புறையோ அவ்வளவு ஸ்பீடில் அவர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் அமர்ந்து தேவன் அவர்களை கரையிலே கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு என் வாழ்க்கையை குறித்து உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? இன்னும் நான் திருமணமாகாமல் இருக்கிறேனே, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறதே, இன்னும் இந்த எக்ஸாம்ல என்னால பாஸ் ஆக முடியலையே, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலையே, இன்னும் இந்த சத்ருவனுடைய போராட்டத்திலிருந்து, இந்த மந்திரவாதத்திலிருந்து, இந்த சூனியத்திலிருந்து என்னால விடுதலை ஆக முடியலையேன்னு மனம் அடிவாகி என்ன குறிச்சு யாருக்குமே கவலை இல்லை. உமக்குமா ஆண்டவரே கவலை இல்லையேன்னு நீ கேட்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இதுவரை எழும்பலனா இன்னைக்கு கர்த்தர் உனக்காக எழும்பி நின்று உன்னை அழிக்க வந்த, உன்னை மோத வந்த, உன்னை தாக்க வந்த எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் அமைதியாக்க போகிறார். ஷபாரபா லாபா. ஒரு நாள் ஒரு வயதான தாயார் என்னுடைய மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஐயா எனக்கு சுகரு 300-400க்கு மேலே வந்துருச்சு, இதுக்கு மேலே போனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டாக்டரே இனி இன்சுலின் போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், இது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடம்பு முடியலைனாலும் இயேசுவனுடைய மீட்டிங்க்கு வந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இருன்னு சொன்னவர் உங்களுடைய சுகரையும் அமைதி ஆக்குவார்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
3 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க, 300 400 இருந்த சுகரு பிரதர் 120க்கு வந்துருச்சு, 130க்கு வந்துருச்சு, நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ எந்த மனமடிவில் இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மீள முடியாத கடன் சுமையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும், இயேசுவை நீர் எழுப்ப ஆரம்பிக்கும் போது அவர் அந்த புயலையும் காற்றையும் அடக்கி ஷபரபலபா உன்னை கரையில கொண்டு நிப்பாட்டுவார். நிறைய பேருக்கு பயத்தின் ஆவியினால சூழ்ந்து இருக்கீங்க. விமலா, உனக்கு பயங்கரமான பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலையே தருகிறார். குளோரி, இன்னைக்கு உன்னுடைய சத்துருவனுடைய போராட்டத்திலிருந்து இயேசு விடுதலையை தருகிறார். ஷபரபலபா ஹந்த ராமலபா. ஜோசப் என்கிற மகன் பிசினஸ் செய்து இன்னைக்கு நடுக்கடலில் நின்று கொண்டு முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போக முடியாம நின்று கொண்டு இருக்கிற ஜோசப், உன்னை கர்த்தர் இன்னைக்கு தூக்கி எடுப்பா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவா. மனமடிவில் இருந்துட்டு, ஆண்டவரே என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறையா? உன் கரத்தை பிடிச்சவர் உன்னை கடல்ல விட மாட்டாரு, உன்னை கப்பல்ல விட மாட்டாரு, உன்னை கரையில கொண்டு சேர்ப்பார். தேவ பிள்ளையே, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்னு எழுதியிருக்கு. இங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு சீஷர்களெல்லாம் மடிந்து போன போது என்ன குறித்து கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இந்த அண்ணால பெனினாள் சர்ச்சுக்கு போகிற நேரத்துல எல்லாம் மனமடி வாக்குவாளாம். என்னன்னு சொல்லி தன்னுடைய குறைய சொல்லி, தன்னுடைய வாழ்க்கையில இல்லாததை சொல்லி மனமடி வாக்கும் போது இவ அழுது கொண்டே இருப்பாளாம். இன்னைக்கு அண்ணால மாதிரிக்கல எனக்கு குழந்தை இல்லையேன்னு அழுதுகிட்டு இருக்கிற அண்ணாலே, ஷபரபலாஹா, உன் குறைய சொல்லி உன்னை கேவலப்படுத்தி உன் சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தால், இன்னைக்கு அண்ணாளுடைய மனமடிவை மாற்றி அவளை சந்தோஷமாய் மாற பண்ணின தேவன் உன் கவலை எல்லாத்தையும் மாற்றுவார். யோனா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, யோனாவனுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனாவுக்கு ஒரே மனமடிவு. என்னது? நான் சொன்னதெல்லாம் நடக்கலை, அவர் என்ன சொன்னதெல்லாம் அவர் மனமாறிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனமடிவாகி சாக போயிட்டான். இன்னைக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கலை, என் ஆசை ஒன்றுமே நிறைவேறலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனமடிவில் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக எழும்ப ஆரம்பித்தால் உங்கள் தலைக்கு மேலே எழும்பி நிற்கிற அத்தனையும் தரையோடு தாழ்ந்து போகும். அதனால கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக எழும்பி நிற்பார். இயேசு உங்களுடைய காயங்களை மாற்றுவார். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீர் கவலைப்படுகிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த கேள்விகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொடும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடியானுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆவியானவர் ஏவனார் ஆனால் அடியானுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.